democracy on Tuesday. He likened freedom's struggle to the elections. The chief minister said polls are a struggle to get the country out of the clutches of autocracy. Stalin sought votes from a cross-section of society, including women and fishermen, who the party said assured him that they would vote for Kanimori. Here's a short excerpt from that speech. கடலலைகளை போல எழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறப்போ மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, 40 நாம் தான் என்ற உறுதியும் வந்துருச்சு. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தங்களோட உயிரையும் உடலையும் அர்ப்பணிச்ச தலகர்த்தர்கள் பிறந்த தியாக மண்ணுக்கு நான் வந்திருக்கேன். ஒரு வகையில இப்ப நடப்பதும் விடுதலை போராட்டம் தான். இது சர்வாதிகாரிகளிடமிருந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான விடுதலை போராட்டம். தேர்தல் மூலம் ஜனநாயகத்தை காப்பாற்றுற அறப்போராட்டம். இந்த அறப்போருக்கு உங்களை அழைக்க தான் நான் வந்திருக்கிறேன். கடந்த 2019 தேர்தலின் போது நான் தூத்துக்குடியில் பேசினப்போ என் தங்கை கனிமொழிக்கு வாக்களிங்க, அவர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு உடைப்பார்னு சொல்லி வாக்கு கேட்டேன். நீங்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செஞ்சீங்க. தூத்துக்குடி மக்களோட மக்களா கனிமொழி வாழ்ந்தார், உழைச்சார், போராடினார். உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசினார். பேசினார்னு சொல்றதை விட கர்ஜன மொழியா முழங்கினார். தூத்துக்குடிக்கு மட்டும் பேசல, தமிழ்நாட்டுக்காக பேசினார், ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசினார்.